பற்ற வச்சு அது ஒரு பேன் வச்சுருக்கோம். அது மேலே அந்த பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போது இந்த பூங்கார் அரிசி வறுத்தலாம். அதாவது இந்த பூங்கார் அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையே நம்ம வானலில் போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா அதில் பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இதை வறுக்கிறோம். இப்போது இதை வந்து சாதமாக வடித்து சாப்பிட முடியாது. சாதமாக வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் சில பேர் வந்து கஞ்சியாக கூட வச்சு குடிக்கலாம். இல்லை எனக்கு கஞ்சியாக குடித்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி இட்லி தோசைக்கு நம்ம போட்டுக்கலாம். இட்லி அரைக்கும் போது அதுக்கு இட்லி அரிசி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம இந்த அரிசியை பயன்படுத்தலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. அதாவது அந்த மாவோட ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இறக்கிடலாம். இதை கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டோம். பாருங்கள் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு. இப்படி பிடிக்க வரணும். இப்போ இதை இட்லி பானையில் மாற்றிடலாம். புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதை இட்லி பானையில் போட்டு மூடிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. உருட்டினா இப்படி வரணும். இப்போ இதை மாற்றிடலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு. ஆரோக்கியமான பூங்கார் அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.